3 பேரை பற்றி உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். ஒன்று சிரமணி சபரி, விதுரன் விதுரன், ரிஷிபத்னிகள். இந்த 3 பேருக்கும் பெருமாள் அனுகிரகித்தாரா. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிக்கொண்டு கிஷ்கிந்தையை நோக்கி வருகிறார்கள். ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி முடிந்து விட்டது. அவர் ஒரு மாதிரி வழி சொன்னார். அதுக்கப்புறம் கிஷ்கிந்தையை நோக்கி வந்து பம்பா சரோவரம், இந்த பக்கத்தில் பிரசரவணம்ங்கிற கிரி, ரிஷமூக பர்வதம், பம்பா சரசு, இதுகளுக்கு நடுவில் தான் ராமனு லக்ஷ்மணனும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சொல்லப்பட்டது சபரி. சபரியை கண்டால் அவள் ஒரு அழகான மூதாட்டி. அவளுக்கு அவருடைய குரு ஆச்சாரியன், அவர் மதங்க முனிவர். அந்த முனிவர் தான் வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போகும்போது இவரை பார்த்து சொல்லிட்டு போகிறார், நீ இங்கே இரு, நீ என்னோட வர வேண்டாம், ராமன லக்ஷ்மணன் இந்த பக்கம் வருவார்கள், அவர்கள் வருவந்தால் பழம் காய் கனி முதலானவர்களை சமர்ப்பிப்பாய், அவர்களுக்கு தொண்டு செய்து விட்டு இப்பவே உனக்கு நான் அனுமதி இருக்கிறேன், அப்ப என் பின்னால் வைகுந்தத்துக்கு வந்து விடலாம்.